ரொம்ப டெப்த்தாக இருக்குது. நான் இவ்வளோ ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. அண்ட் ஸோ பைக்கும் நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு, as well as மை ஆப்பிள் வாட்ச். அப்படியே செட்டாக கண்டுக்கிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் வுட் ஹேப்பன். ஸோ டிஸ்பிளே இருக்குது, மேலே இருக்க டச் மட்டும் உடச்சிக்கிச்சு. ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா வாட்சை ரீப்ளேஸ் பண்ண சொல்லுவாங்க. பட் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காஸ்ட் அரௌண்ட் சம்திங் ஒரு 4-5 சம்திங் ஆகும். இதெல்லாம் விடுங்க, இது பிரச்சனை கிடையாது. பட் எதுவும் பெருசாக சீரியஸாக நமக்கு டேமேஜ் ஆகலைல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். கடவுள் கூட இருக்காருன்றது ஐ கேன் ஏபிள் டு ட்ரஸ்ட். காஃபி அண்டு 2 இடத்தையும் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டாங்க. பம்மில் டிடி ஊசி போட்டாங்க, அது வலிக்குது, அதனால் ஒரு பக்கமாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் டே 2. ஸோ நேற்றோட இன்றைக்கி தான் வலி ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் தெரியுதுங்களா, செம்ம பெருசு வீங்க இருக்குது. அதாவது எதுவுமே உள்காயம், எதுவுமே வெளிக்காயம் கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா உள்காயம் தான். வெளியில் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி தான் தெரியுது. பட் சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா இப்படி வச்சாலே அப்படியே அந்த பெயின் இருக்குது. ஆக்சுவலாக நான் பெயின் கில்லர்ஸ் எதுவுமே எடுக்கலை. அண்ட் மெடிக்கேஷன்ஸ் அப்படின்றப்போ ஸோ ஒரு சில பர்டிகுலர் மெடிக்கேஷன்ஸ் தான் நான் எடுப்பேன். பெயின் கில்லர்ஸு அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ ஏன்னா ஐ ட்ரஸ்ட் இன் மை பாடி. ஸோ என் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். பாடி நேச்சுரலி டயக்னைசஸ் இட்ஸ் ஓன் ப்ராப்ளம் அண்ட் அதுவே ரெக்டிஃபை பண்ணும். ஸோ தட் இஸ் ஹவு காட் ஹேஸ் கிரியேட்டட் அண்ட் நேச்சர் ஹேஸ் கிரியேட்டட் அஸ். இயற்கையும் அப்படி தான் நம்மளை படைச்சிருக்கு, கடவுளும் அப்படி தான் நம்மளை படைச்சிருக்காரு. ஸோ பார்க்க சிம்பிளாக தெரியுது, பட் இந்த கண்ணோட வீக்கம் நான் இப்படி பார்க்கும்போது எனக்கு தெரியுதுங்களா, இந்த சைடுக்கும். ஸோ இந்த இங்கே கை வச்சாலே வலிக்குது. அண்ட் கம்மிங் டு த கால் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். தெரியுதுங்களா, இந்த இடம் ஃபுல்லாக ஸ்வெல்லாக இருக்குது எனக்கு. அண்ட் திஸ் இஸ் நார்மல். இது இவ்வளோ பெருசு வீங்கி இருக்குது. அண்ட் பாட்டம் ஒரு நாளுக்கு கழித்து தான் அந்த அடியோட வலி தெரியும்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் மை ஷோல்டர்ஸ் எல்லாம் அப்படியே கட்டிக்கிட்டே வீங்கி இருக்குது. எதுவுமே பண்ண முடியல. ஸோ இதாங்க இதுதான் நிலைமை. ஐ ஹவ் நெவர் ஃபேஸ்டு சச் எ ட்ரெமெண்டஸ் ஆக்சிடெண்ட். அதாவது விழுந்து கை காலெலாம் உடஞ்சிருக்கிறவங்க கூட இது மாதிரி ஃபீல் பண்ண மாட்டான். இது மாதிரி ஊமகாயமாக இருக்கிறவங்க தான் ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் அஸ்னு சொல்லுவாங்க. நான் விழுந்த நேரம் எனக்கு பின்னாடி எந்த வண்டியும் வரல. ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி தான் அது இந்த அளவுக்கு என்னை வந்து ட்ரபிளுக்கு கொண்டு வந்திருக்கு. அண்ட் அந்த ஆட்டுக்குட்டிக்கு எதுவும் ஆகலை. என் பைக்குக்கு தான் டோட்டல் டேமேஜ். ஃபேரிங் ஃபுல்லாகவே ரைட் சைடு நவுந்துருச்சு. ஸோ இந்த உடஞ்ச கால்னு கிடையாது, இந்த அடிப்பட்ட காலோட தான் இன்றைக்கி வந்து பைக்கை ரிப்பேர் பண்ணிடணும். ஆக்சுவலாக எனக்கு அந்த பைக் வந்து கிட்டத்தட்ட 1 மந்த்தாகவே வந்து அன்கண்டிஷனாக தான் இருக்குது. எனக்கு அதுவே வந்து மனசில் ரொம்ப சங்கடத்தை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி ஸ்பேர் வாங்குகிறோம், இன்றைக்கே வேலையை முடிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் டே 3. அப்படியே தான் இருக்குது. முன்னாடி இருந்ததோடு இப்போ தான் ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் ஸோ இந்த கால் செப்பல் உள்ள ஃபுல்லாக போயிடுச்சு, இது உள்ளே போகலை ஃபுல்லாக. அண்ட் ஐ டோன்ட் ட்ரஸ்ட் இன் பெயின் கில்லர்ஸ் போட மாட்டேன். அண்டு பாருங்களேன் எப்படி வீக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு. கான்ட் ஏபிள் டு ஃபோல்ட் இட் மேன். காலையே மடக்க முடியல. ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், அண்ட் புதுசாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீக்கம் இருக்குது, கையும் மடக்க முடியல. ஸோ எது எப்படியோ நம்ம வண்டி இன்றைக்கி ரெடி பண்ணிடணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து கீழே விழுந்து அடிபட்டு இருக்குது. ஸோ
என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன் யூ ஏபிள் டு see here, இந்த இடம் ஃபுல்லாக கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு. ஸோ திஸ் ஹேப்பண்ட். அப்புறம் ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ் அந்த சைடு. அதை தவிர்த்து அந்த இந்த கிளிப்பான் லைட்டாக வளைச்சிருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் வளைஞ்சிருக்கு. அண்ட் இந்த டேம்பர்ஸ், வைப்ரேஷன் டேம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது ஃபுல்லாக போயிடுச்சு. இது ஆல்ரெடி போயிடுச்சு, பட் திஸ் இஸ் த டைம் டு சேஞ்ச். ஸோ இதை மாற்றணும். அண்ட் இதே மாதிரி ஸோ இந்த சைடு அண்ணன் நான் விழுந்தேன், இந்த சைடு என் தம்பி விழுந்தான். ஸோ தட் இண்டிகேட்டர்ஸ் வச்சு இதை மாற்றணும். அண்ட் திஸ் கிளிப்பான், இந்த கிளிப்பான் ஹேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்க வேண்டியது. எப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்க வேண்டியது இப்படி வளைச்சிருக்கு. ஸோ இதுவும் ரைடிங் அப்போது கொஞ்சம் ட்ரபிளை க்ரியேட் பண்ணும். அண்ட் இந்த யோக் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இதுக்கு பேர் தான் யோக்குன்னு சொல்லுவாங்க. இது அப்பர் யோக், அது அண்டர் யோக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அப்பர் யோக் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இப்படி டில்ட்டாக இருக்குது. அண்ட் கோன் செட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஐ ஹவ் ஐடென்டிஃபைட் இட். அண்ட் அடுத்து மாற்ற வேண்டிய பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டர். இந்த கியர் ஷிஃப்டர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வளைஞ்சு போயிடுச்சு. அண்ட் இதையும் மாற்றணும். ஆஸ் வெல் ஆஸ் த ரைட் சைடு பிரேக் பெடல், இந்த பிரேக் பெடலையும் மாற்றணும். அண்ட் சைலன்சர் மஃப்ளரை மாற்றலாம் அப்படின்னு பார்த்தேன், பட் கொஞ்சம் பட்ஜெட் டைட்டாக இருக்குது. ஸோ இதுவே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெட் மீ ஃபிகர் இட் அவுட். இதை மாற்றலாமா வேணாமா அப்படின்றத பார்த்துடலாம். அண்ட் திஸ் லோகோ வாங்கிட்டேன், பழசை எடுத்துகிட்டு புதுசு வாங்கிட்டேன். ஸோ புதுசு போட்டுடலாம். ஸோ இது ஒரு 250 வருது, பார்ப்போம். இதை மாற்றலாமா வேணாமா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது நல்லா தான் இருக்குது, மாற்ற வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இந்த சைடு ஃபுல் ஃபேரிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ் தான், ஃபுல் ஸ்க்ராச்சஸ். ஸோ இண்டிகேட்டர், 2 கிளிப்பான், 2 சைடு கியர் ஷிஃப்டர் அண்டு பிரேக் பெடல், அடுத்து சைலன்சர் மஃப்ளரோடைய லோகோ. அண்ட் மஃப்ளர் மாற்றுறதா என்னன்னு தெரியல, பட் மஃப்ளரையும் மாற்றுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முடிஞ்சால் இந்த ஸ்டிக்கரிங்கை ரினியூவேஷன் பண்ணிடலாம். இது போட்டு கிட்டத்தட்ட 2 years ஆகுது. 2019 போட்டது, 21 ஆல்மோஸ்ட் 2 years மேன். ஸோ 2 yearsக்கு ஆகிடுச்சு. ஸோ விசாரிச்சிருக்கேன் ஒரு நல்ல ஸ்டிக்கரிங் ஷாப்பை. ஸோ இதே சேம் ஸ்டிக்கரிங் ஓட்டலாமா இல்லை வேறு ஏதாச்சும் ஓட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிராஃபிக்ஸ்லேயும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது, பட் அது என்னன்னு தெரியல. ஸோ இதுதான் எனக்கு ஏற்பட்ட சேதாரம், என் வண்டிக்கு ஏற்பட்ட சேதாரம். ஸோ இது எதனால், இந்த ஆக்சிடெண்ட் எதனால் நடந்துச்சு, ஸோ யாரோடைய தப்பு அப்படின்றத நான் இன்னொரு வீடியோஸில் ஸ்பெசிஃபிக்காக க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா ஆக்சிடெண்ட்ஸ் அப்படின்றது வந்து they just happen in a fraction of second. ஸோ ஒரு கண்ணு மேய்க்கிற நேரத்தில் தான் வந்து ஆக்சிடெண்ட்ஸ் அப்படின்றது நடக்கும். ஸோ அதை வந்து எப்படி தவிர்த்துக்கலாம், நான் என்ன தப்பு பண்ணேன் அண்ட் ஆப்போசிட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் இன்னொரு வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக பண்ணலாம். ஸோ ஆக்சிடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக வீடியோ க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன், பட் இது எனக்கே நடக்குது அப்படின்றப்போ கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது. அண்ட் மொத்த ஸ்கூப்பே வந்து தெரியுதுங்களா, இந்த மொத்த ஸ்கூப்பே வந்து லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ இதை ஃபுல் ஃபேரிங் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் எனக்கு நேர்ந்த அகோர சம்பவம். எங்கேயாச்சும் உள்காயம் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, இது வெளிக்காயம் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. உள்காயம் தான் ஃபுல்லாக செம வீக்கம். இதுவும் வீக்கம், கண்ணை மூட முடியல, எல்லாமே வீக்கம். So that's it guys, see you in another interesting video. Until then, it's bye from Rahul. See you, bye, take care.